முதல் 2002ல் ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பார். இப்போ எங்கள் அப்பா வந்து 2002ல் ஒரு ஓட்டு போட்டிருப்பார். அவருடைய தரவுகளை நேராக கொடுக்கணும். அந்த தரவுகளை கொடுப்பார். அந்த தரவுகள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தரவு ஆல்ரெடி யாருக்குள்ளேயும் மேட்ச் ஆகுதுன்னு காட்டுது. ஓகே. இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து எங்கள் அப்பா பேர் ஜாஃபர் அலி அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு ஜாஃபர் அலியோட பேரை எங்கள் அப்பாவுடைய பேராக மேட்ச் பண்ண முடியும். அப்படி மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இவருடைய ஐக்கியூ இது வந்து எபிக் நம்பர் வந்து வேற ஒருத்தரோட மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு காட்டும். அப்போ எங்க அப்பாவுடைய தரவுகள் மேப்பே பண்ண முடியாத நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இதெல்லாம் எரரா இருக்கு. நீங்க நீங்க வந்து கரெக்டான விஷயம், ஜாஃபர்ன்ற பேரு மட்டும் நீங்க இது பண்ணீங்கன்னா போதும். இப்போ சேகர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ சேகர் இருப்பாங்க. அந்த சேகர் அவருடைய டீட்டெயில்ஸை வந்து இப்போ சென்னையில் இருக்க ஒரு சேகருடைய டீட்டெயில்ஸ் எடுத்து திருநெல்வேலியில் இருக்க ஒரு சேகர் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் அவர் மேப் ஆயிடுவார். மேப்பிங் ஆயிட்டாருன்னா அவரால் 2002ல் தரவுகள் கொடுக்க முடியாது. அந்த ஒரு வாட்டி 2000 தரவுகள் கொடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன சிக்கல் வரும்னா, 3வது ஆப்ஷனை பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் வந்து இவங்க எல்லாரையுடைய படிவத்தையும் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து 70 வயசு அப்படின்னா அவருடைய 2002 டீட்டெயில் கொடுக்குறோம். அது வந்து வேற யாருக்கும் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னு ஒன்னே நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. 3வது ஆப்ஷனுக்கு பயன்படுத்தி 3வது ஆப்ஷன் பயன்படுத்துகிறோம். 3வது ஆப்ஷன் பயன்படுத்தினோடனே என்ன சிக்கல் வரும்னா, எங்கள் அப்பாவுக்கு டிராஃப்ட் பட்டியலில் பேர் வந்துடும், கூட வந்து ஒரு நோட்டீஸும் வரும். 70 வயசில் எங்கள் அப்பாவுடைய பேருக்கு நான் வந்து ஆதாரம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். நாங்கள் வந்து இந்த 13 ஆவணங்களில் அவர் எந்த தப்புமே செய்யலை. அவர் 2002ல் ஓட்டு போட்டுக்கிறாரு. தேர்தல் ஆணையம் சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த தரவுகள் கொடுத்துரும். நீங்கள் உங்களுடைய பிஎல்ஓக்கள் பண்ண தப்பை வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸுக்கு நாங்கள் பதில் கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு இது வந்து ஏற்படுது. இது எல்லாம் தான் இப்போ தொடர்ந்து எரரா இருக்கு. நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிகாரிகிட்ட பேசும்போது சொல்கிறோம். அதிகாரிகள் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதிகாரிகள் உடனே அதுக்கு வந்து இந்த எரரை சரி பண்ணாமல் வேற ஒரு மாற்று வழி சொல்கிறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க.